ஒரு ஊர்ல ஒரு ஆடு மேய்ப்பவர் இருந்தார். அவர் நிறைய ஆடு வச்சு வளர்த்துட்டு வந்தார். அந்த ஆட என்ன செய்வார்னா, தன்னுடைய மலைப்பகுதிக்கு கொண்டுட்டு போய் தினமும் மேய்ச்சுட்டு வரது அவருக்கு வழக்கம். ஒரு நாள் அவர் வெளியூர் பயணம் செல்றதா இருந்துச்சு. வர்றதுக்கு 2, 3 நாள் ஆகும். இந்த ஆடுகள் எல்லாம் யாரு மேய்க்கிறதுன்னு தெரியாம ஒரே குழப்பத்துல இருந்தார். வேற வழியே இல்ல. தன்னுடைய பையன் தான் இத மேய்ச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, அவன் சின்ன பையன் தான் வேற வழி இல்ல. ஒரு 2, 3 நாள் அவன் இத செஞ்சு தான் ஆகணும்னு சொல்லிட்டு, இந்த பொறுப்பெல்லாம் தன்னுடைய பையன்கிட்ட ஒப்படைச்சுட்டு போயிடுறாரு. அவங்க பையனும் என்ன செய்றான், முதல் நாள் வந்து தன்னுடைய ஆடையெல்லாம் பத்திட்டு மலைப்பகுதிக்கு போய் ஆடு மேய்க்கிறதுக்காக போறான். அவனுக்கு ரொம்ப போர் அடிக்குது. ஏன்னா சின்ன பையன் தானே, விளையாட்டுத்தனத்துல என்ன பண்ணலாம், ஒரு என்டர்டெயின்மென்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அங்க விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருந்தவங்கள்ட்ட எல்லார்ட்டயும் புலி வருது, புலி வருது, புலி வருதுன்னு கத்தவும், அவங்க எல்லாரும் என்ன செய்றாங்க, பக்கத்துல இருந்த கத்தி, கம்பு, கடப்பாரை எல்லாம் எடுத்துட்டு வந்து, சின்ன பையன் அவன காப்பாத்தணும். அவங்க அப்பா வேற இல்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஓடி வராங்க. ஓடி வந்து பார்க்கும்போது, "புலி எங்கப்பா?" அப்படின்னு கேட்கும்போது, "நான் பொய் சொன்னேன்" அப்படின்ட்டு அந்த பையன் சொல்றான். இத கேட்டவங்க எல்லாரும் இவ்வளோ வேலைய விட்டுட்டு இவனுக்காக வந்தோம்ன்னு சொல்லிட்டு திரும்பி வந்துடுறாங்க. மறுபடியும் அந்த பையன் என்ன சொல்றான் தெரியுமா? "புலி வருது, புலி வருது, புலி வருதுன்னு" சொன்னோன, இவங்க என்ன செய்றாங்க, யோசனையா இருக்கு. இவன் உண்மைய சொல்றானா, பொய் சொல்றானான்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு, மத்த 4 பேரும் ஓடி போய் அவன்ட்ட போய் கேட்குறாங்க. அவன் சொல்றான், "இல்ல, இல்ல நான் பொய் சொன்னேன். விளையாட்டுக்கு சொன்னேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இத கேட்டுட்டு அவங்க எல்லாம் திரும்பி வந்துட்டாங்க. இந்த பயலுக்கு வேற வேலையே இல்ல அப்படி சொல்லிட்டு நல்லா திட்டிட்டு வந்துட்டாங்க. அடுத்து 3வது நாள் அவன் ஆடு மேய்க்க போறான். அப்ப என்ன சொல்றான், நிஜமாவே அங்க புலி ஒண்ணு வந்துருச்சு. இவன் என்ன செய்றான், ஓடி போய் ஒரு பாறைக்கு அடியில ஒளிஞ்சுக்கிட்டு, "புலி வருது, புலி வருதுன்னு" கத்துறான். அங்க இருந்த எல்லாருமே, "அந்த பையன் பொய் தான்ப்பா சொல்லுவான். அவனுக்கு வேற வேலையே இல்ல. பொய்ய தவிர அவன் வாயிலருந்து எதுவுமே வராது." அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு கருத்து சொல்றாங்க. கடைசியில அந்த புலி என்ன செய்யுதுன்னா, அந்த ஆடுகள் எல்லாம் கடிச்சு இழுத்து போட்டுட்டு, அங்க இருந்து ஒரு ஆடையும் தூக்கி கொண்டுட்டு போயிருச்சு. இத பார்த்துக்கிட்டு இருந்தவன் ரொம்ப மனம் உடைஞ்சு அழுதுகிட்டு, மத்த ஆடையெல்லாம் பத்திக்கிட்டு தன்னுடைய வீட்ட நோக்கி வர்றான். இந்த கதை எத விளக்குது அப்டின்னா, நம்ம பொய் சொல்றத தவிர்க்கணும். எந்த இடத்துல பொய் சொல்ல அவசியம் இருக்கோ, அந்த இடத்துல பொய் சொல்றனால தப்பில்ல. பொய்யே வாழ்க்கையா என்னைக்கும் ஆயிறக்கூடாது.